எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டி பாலாஜி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். அதில் இந்த பியூர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம உங்களுக்கு ஸ்டெப்பு கொடுத்துருக்கேன். என்ன ஸ்டெப்பு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேட் பண்ணணும், ரெண்டாவது பில் வைஸ் அண்டு ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். நேராக டேலிக்கு வாங்க. அதை பியூர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுவோம். கம்பெனி பேர் டி பாலாஜி சூப்பர் மார்க்கெட். கம்பெனி பேர் என்ன? டி பாலாஜி சூப்பர் மார்க்கெட். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2020-21. ஏன் 2020-21 அப்படின்னா, இங்கே சம்மு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்வென்ட்ரி வவுச்சர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2/4/2021. அதனால் நம்ம ஃபினான்ஷியல் இயர் 2021-22 ஸ்டார்ட் பண்ணிப்போம். இங்கே வரும்போது என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் இயரை எடுத்துடுங்க. அட்ரஸ், உங்கள் வீட்டு அட்ரஸ் போட்டுக்கோ. 10/2 பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட்டு, கமா சேட்பட்டு, கமா சென்னை 6,31,000, தமிழ்நாடு. பின்கோடு போட்டுக்கோ. டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி உங்களுக்கு வெளியில் நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் கேப்ஸில் அடிக்கிறேன், @gmail.com. இங்கே ஃபினான்ஷியல் இயர் 1/4/2021 என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு, ஓகேவா? ரெண்டாவது ஸ்டெப்பு பில் வைஸ் எனேபிள், இன்வென்ட்ரி எனேபிள், இன்டகிரேஷன் எனேபிள், ஜிஎஸ்டி எனேபிள், தமிழ்நாடுன்னு போட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி என்டர்பிரைசஸ்னு கூகுளில் போய்ட்டு ஜிஎஸ்டி நம்பரை தேடி கண்டுபிடிச்சி போடுங்க. ஜிஎஸ்டி நம்பர் சென்னை ஃபார் பாலாஜி என்டர்பிரைசஸ் அப்படின்னு போட்டால் வரும். ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும் நமக்கு. கிடச்சிருச்சு. இந்த நம்பரை காப்பி பண்ணி டேலியில் இங்கே போடுங்க. போட்டு எனேபிள் பண்ணுங்கள். மந்த் வைஸு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்டெப்பு ஓவர். ஸ்டேட்டஸ் போடுங்க. கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு, பில் வைஸ் எனேபிள் பண்ணியாச்சு. அடுத்தது ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை, ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணிப்போம். கேட்வே ஆஃப் டேலி வாங்க, கிரியேட்டு லெட்ஜர். ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் வேணும்? ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஆஸ் பர் அப்ளிகபிள் டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ், மறந்துடாதீங்க, எல்லா லெட்ஜரும் கிரியேட் பண்ணுங்கள். இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் ஆஸ் பர் சப்ளை டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிங்க. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதனால் நான் சீக்கிரம் போகிறேன். இன்புட் ஐஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்டர் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி. Input SGST under duties and taxes, GST SGST. Input CGST under duties and taxes, GST CGST. அதே மாதிரி அவுட்புட் IGST under duties and taxes, GST IGST. Output CGST under duties and taxes, GST CGST. Output SGST under duties and taxes, GST SGST. Round off under indirect expenses, ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். ஒரு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு ஓடி அக்கௌண்ட் அண்டர் ஓடி அக்கௌண்ட்டு, அக்கௌண்ட் நம்பர் 2510004001578330, PUNB 0, கேப் இல்லாமல் அடிக்கணும். 254300. பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா எக்மோர். செட் ஆல்டர் செக் புக் எஸ் கொடுத்துங்க. இங்கேயும் எஸ் கொடுத்து 101 100 001. நம்பர் ஆஃப் செக்கு 100 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். புக்கு நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கோ. புக்கு நம்பர் 1. ஸோ இது போட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. அடுத்தது சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி, SGST payable under current liability,
ஐஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. ஸோ ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது கிரியேட் ஸ்டாக் குரூப் வித் டேக்ஸ் பர்சன்டேஜ். இதுலேருந்து கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக் குரூப் இருக்குதுன்னு பாருங்கள். சோப்புன்னு ஒரு குரூப் இருக்குது. அடுத்தது பர்ஃப்யூம்னு ஒரு குரூப்பு, ஷாம்புன்னு ஒரு குரூப். இங்கே வந்து நீங்கள் ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட் போடுங்க. ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட்டு ஃபார் சோப் அப்படின்னு போட்டிங்கன்னா சோப்புக்கு ஹெச்எஸ்என் கோடு 3401. டேலியில் வாங்க, கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் ஸ்டாக் குரூப்பு சோப்புன்னு போட்டு ஸ்பெசிஃபைட் ஜீரோ டீடைல் ஹியர். இங்கே ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் ஹியரில் டேக்ஸபிள் செலக்ட் பண்ணி 18%. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம். இந்த இடத்துல சோப்புங்கிறத எடுத்துகிட்டு பர்ஃப்யூம் அப்படின்னு போடுங்க. அதோட ஹெச்எஸ்என் கோடு அண்ட் டேக்ஸ் ரேட் வரும் 3303. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்னு ஒரு குரூப்பு, ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயரில் 3303, ஸ்டாக் குரூப்பில் 18% பர்ஃப்யூம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாம்பு அப்படின்னு ஒரு குரூப்பு, ஷாம்புன்னு ஒரு குரூப்பு, ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர். இங்கே வந்து ஷாம்போட ஹெச்எஸ்என் பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். 3305 ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர், டேக்ஸபிள் போட்டு 18%. ஸோ நம்ம குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டகரி. கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பார்னு ஒரு கேட்டகரி, லிக்யூடுன்னு ஒரு கேட்டகரி, பாடி ஸ்ப்ரே, டியோடரண்ட்டு, நார்மல், டேண்ட்ரஃப். கேட்வே ஆஃப் டேலி மல்டிபிளில் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. ஸ்டாக் கேட்டகரியில் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட்டு அண்டர் ஆல் ஐட்டம் 1 by 1 பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு பார்னு ஒரு கேட்டகரி, அடுத்தது லிக்யூடு. ஃபஸ்ட்டு பாரு, அடுத்தது லிக்யூடு, பாடி ஸ்ப்ரே, டியோடரண்ட்டு. பாடி ஸ்ப்ரே, டியோடரண்ட்டு, பாடி ஸ்ப்ரே, டியோடரண்ட்டு, நார்மல் ஹேர், டேண்ட்ரஃப். நார்மல் ஹேரு, டேண்ட்ரஃப். ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப் க்ரியேட் பண்ணணும், பண்ணியாச்சு. இங்கே ஓகே போட்டுட்டே வாங்க. அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர் க்ரியேட் பண்ணணும். யூனிட் ஆஃப் மெஷர்ங்கிறது இங்கே இருக்குது. என்னென்ன இருக்குது? பீஸு, பாட்டில். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு யூனிட் ஆஃப் மெஷர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீசஸ், இதுக்கு ஃபுல் ஃபார்ம் போட்டுக்கோ, பீசஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோ. அடுத்தது பாட்டில், பாட்டில்னு போட்டுக்கோ. பீசஸ், பாட்டில், பேக்கு, இது ஆல்டர்னேட்டிவ் யூனிட்டு, பேக்கு, இங்கேயும் பேக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. வேறு எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஓகே, அடுத்தது குடோன் கிரியேஷன். 1 by 1 அப்படியே வாங்க. அடுத்தது லொக்கேஷன் கிரியேட் பண்ணணும். குடோன் கிரியேஷன், கேட்வே ஆஃப் டேலி லொக்கேஷன், அதில் கிரியேட் நியூ. என்ன லொக்கேஷன்? காத்ரா சவுக். 2 லொக்கேஷன், காத்ரான்னு ஒரு லொக்கேஷன், சவுக்குன்னு ஒரு லொக்கேஷன். அவ்வளோதான். ஓகே, அடுத்து என்ன பண்ணோம்? கிரியேட் ஸ்டாக் ஐட்டம். கிரியேட் ஸ்டாக் ஐட்டம் under group and category, under group, under stock group. create stock item under stock group. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணணும் 1 by 1. முதல்ல பியர்ஸ் அப்படின்னு ஒரு ஐட்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சோப் கீழே வரும். கேட்வே ஆஃப் டேலி ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறது. கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் ஸ்டாக் ஐட்டம், ஐட்டம் பேர் பியர்ஸ் 101. பியர்ஸ் வந்து அண்டர் சோப்பு. F12 ப்ரெஸ் பண்ணி ஸ்டாக் கேட்டகரி, இந்த இடத்துல ஸ்டாக் கேட்டகரி வந்து எஸ் கொடுத்துக்கோ. ஆல்டர்னேட் யூனிட் வேண்டாம். ஸ்டாண்டர்டு பையிங் ரேட்டு, செல்லிங் ரேட்டு எஸ் இருக்கட்டும், கண்ட்ரோல் ஏ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இது பீசஸ். ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க.
பார்த்தீங்கன்னா 22 ரூபா பர்ச்சேஸ் ப்ரைஸு. 22 ரூபான்னா ஒரு 28 ரூபான்னு வச்சுப்போம். ஒரு 5 ரூபா சேர்த்து வச்சுப்போம் செல்லிங் ப்ரைஸில். ஆஸ் பர் கம்பெனி எவ்வளோ குவான்டிட்டினா மொத்தம் 325 குவான்டிட்டி. இங்கே குவான்டிட்டி என்ட்ரி பண்ணதும் நீங்கள் குடோன் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோன்னு கேட்கும். காத்ரால 200 பீஸ் 22 ரூபான்னு. அடுத்தது சவுக்கில் 105 பீஸு 22 ரூபா. மொத்தம் 7150. இங்கே 7150 இருக்கா பாரு. பார்த்தீங்கன்னா டேலி ஆகுதா பாரு. ஓகேவா, டேலி ஆகுதா பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா க்ரியேட் பண்ணுங்க. ரெக்ஸோனா 102 அண்டர் சோப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார் அப்படிங்கிற கேட்டகரி. ரேட்டு வந்து பீஸு எஸ் கொடுத்து ரெக்ஸோனா என்ன ரேட் அப்படின்னா 18 ரூபானா 25 ரூபான்னு போட்டுப்போம். பர்ச்சேஸ் ப்ரைஸ் 18, செல்லிங் ப்ரைஸ் 25. மொத்தம் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னா 550 குவான்டிட்டி. அதில் காத்ரால 400 குவான்டிட்டி 18 ரூபானும், சவுக்கில் 150 குவான்டிட்டி 18 ரூபான்னு இருக்குது. மொத்தம் 9900. இந்த மாதிரி டேலி ஆகுதான் பார்த்துக்கோ. அடுத்தது மூணாவது ஐட்டம் டெட்டால் லிக்விட் சோப்பு 103 அண்டர். இது வந்து பார்த்திங்கன்னா சோப்புங்கிற கேட்டகரிலையும் குரூப்லேயும் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடு அப்படிங்கிற கேட்டகரியில் வரணும். லிக்யூடு அதுக்கு நம்ம கேட்டகரி போட்டிருக்கா பார்க்கணும், செக் பண்ணுவோம். பீசஸ் தானே, இல்லை இது பாட்டில். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். பாட்டில் செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்து 69 ரூபா. ஸோ வந்து விற்கும்போது 80 ரூபா அப்படின்னு விற்கலாம். ஆஸ் பர் கம்பெனி எவ்வளோ குவான்டிட்டினா 754 குவான்டிட்டி. 754 குவான்டிட்டியில் காத்ரால 454 குவான்டிட்டி இருக்குது, 69 ரூபான்னு. சவுக்கில் 300 குவான்டிட்டி 69 ரூபான்னு. ஸோ மொத்தம் வந்து 52,026 ரூபாய் இருக்கா, இருக்குது. என்ட்ரு சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைஃப் பாய் ஹேண்ட் வாஷு 104. இதுவும் சோப்பு. கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூடு அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரணும். லிக்யூடு எப்படி விற்கிறான்னா பாட்டிலாக தான் விற்கிறான். ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸு 65 ரூபா, செல்லிங் ப்ரைஸு ஒரு 75 ரூபா வச்சுப்போம். ஆஸ் பர் கம்பெனி எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னா 750 குவான்டிட்டி இருக்குது. ஓகேவா, எவ்வளோ குவான்டிட்டி 750 குவான்டிட்டி. 750 குவான்டிட்டியில் காத்ரால எவ்வளோ குவான்டிட்டினா 400 குவான்டிட்டி 65 ரூபான்னும், சவுக்கில் 350 குவான்டிட்டி 65 ரூபான்னும். மொத்தம் 48,780 இருக்கா பாருங்கள். இருக்குது. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா டவ் மாய்ஸ்சரைசிங் சோப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன ஐட்டம், டவ் மாய்ஸ்சரைசிங் சோப்பு. டவ் மாய்ஸ்சரைசிங் சோப்பு பார் கிடையாது. டவ் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் சோப்பு. ஓகேவா, டவ் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் சோப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது ஐட்டம், 5வது ஐட்டமா, 105. இது வந்து எது கீழே வரணும்னா சோப்பு கீழே வரணும். கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா பார் அப்படிங்கிற கேட்டகரி கீழே. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்காக விற்கிறோம் நம்ம. இந்த இடத்துல ஆல்டர்னேட் யூனிட் F12 ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல யூஸ் ஆல்டர்னேட் யூனிட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீஸு, மொதல் யூனிட்டு பீஸு, ரெண்டாவது 1 பேக்கில் ரெண்டாவது யூனிட்டு பேக்கு. அப்போ 1 பேக்குங்கிறது எத்தனை பீஸ், 3 பீஸ் அப்படின்னு போடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்டு, ஒன்னோட ரேட்டு 132. சிங்கிள் பீஸு 150 ரூபாய்க்கு விற்கிறதா வச்சுக்கலாம். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் போட்டு எவ்வளோ பீஸ்னால் 400 பீஸு. 400ல் காத்ரால 200 பீஸு, ஒன்று 132 ரூபா. சவுக்கில் ஒரு 200 பீஸு 132 ரூபான்னு. 52,800 52,800 இந்த மாதிரி போடுங்க. போட்டுட்டு இன்னும் 4 ஐட்டம் இருக்குது. அந்த 4 ஐட்டத்தையும் நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம்னா ஓவர். அடுத்தது ஜோவான் மஸ்க் பாடி ஸ்ப்ரே.
ஓகேவா. அடுத்த ஐட்டம் ஜோவான் மஸ்கு பாடி ஸ்ப்ரே. ஐட்டம் நம்பர் 106. இது வந்து பர்ஃப்யூம் அப்படிங்கிறது கீழே வரும். கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ப்ரே அப்படிங்கிற கேட்டகரி. யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பீசஸ். இது நாட் அப்ளிகபிள். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்து 170 அப்படின்னு போடுங்க. 170க்கு வாங்கி 190க்கு விற்கிறோன்னு வச்சுக்கோ. ஆஸ் பர் கம்பெனியில் குவான்டிட்டி எவ்வளோனா 250 குவான்டிட்டி. 250ல் காத்ரால 125, 170 ரூபானோ, சவுக்கில் ஒரு 125 பீஸ் 170 ரூபானோ, மொத்தம் 42,500 ரூபாய் டேலி ஆகுது. என்ட்ரு சேவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் பல்ஸ் டியோடரண்ட். அடுத்தது என்னது? ஆக்ஸ் பல்ஸு டியோடரண்ட் 106ன்னு வச்சுப்போம், சாரி 107ன்னு வச்சுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரும். பாடி ஸ்ப்ரேங்கிற கேட்டகரி, பர்ஃப்யூம்ங்கிற குரூப் கீழே. பீசஸ் தான் இது, நாட் அப்ளிகபிள். ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. ஒன்னோட ரேட்டு 127, 140க்கு விற்கலாம். ஆஸ் பர் கம்பெனி போட்டு மொத்தம் எவ்வளோ குவான்டிட்டினா 300 குவான்டிட்டி. அதில் காத்ரால 225 குவான்டிட்டி. ஒன்னோட ரேட்டு 127. சவுக்கில் 75 குவான்டிட்டி 127. மொத்தம் 38,100 இருக்கா பாருங்கள். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணி. அடுத்தது சன்சில்க்கு. சன்சில்க்கு 108, 107 போடுங்க, இல்லை 108. இது வந்து ஷாம்பு அப்படிங்கிற கேட்டகரிக்கே வரணும். ஷாம்புங்கிறதுல நார்மல் ஹேர் அப்படிங்கிற கேட்டகரியில் இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் சேல்ஸ் பண்ணுறோம். பாட்டில் நாட் அப்ளிகபிள் போட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 155 ரூபா. அப்போ 170க்கு விற்கலான்னு வச்சுக்கோ. எவ்வளோ குவான்டிட்டி? 50 குவான்டிட்டி. 50 குவான்டிட்டியில் காத்ரால 25 இருக்குது, 125க்கு 35 இருக்குது. காத்ரால 35, 125 சவுக்கில் 15, 125 டோட்டல் 6,250 இருக்குது. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். கடைசி ஐட்டம் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆன்டி டேண்ட்ரஃப். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆன்டி டேண்ட்ரஃப் 109. ஷாம்பு. ஷாம்பில் டேண்ட்ரஃப் அப்படிங்கிற கேட்டகரி. இதை எப்படி சேல்ஸ் பண்ணுறோம்? பாட்டிலில் சேல்ஸ் பண்ணுறோம். ஆல்டர்னேட் யூனிட் வேண்டாம், ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. என்ன ரேட் அப்படின்னா 155க்கு வாங்கி 180க்கு விற்கிறதா வச்சுக்கலாம். இதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் போடாமல் விட்டாச்சு. ஆல்டர் ஸ்டாக் ஐட்டம் டேண்ட்ரஃப் 109. ஸ்டாண்டர்ட் ரேட் போட்டோம். எவ்வளோ குவான்டிட்டினா 50 குவான்டிட்டி. 50ல் காத்ரால 25 இருக்குது, உன்னோட ரேட்டு 155. சவுக்கில் 25 இருக்குது, உன்னோட ரேட்டு 155. ஸோ இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ஸ்டாக் சம்மரி போயிட்டு ஆல்ட் F1ல் பாருங்கள். 2,65,226 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட சம் ரைட் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி பார்க்கணும்? கேட்வே ஆஃப் டேலி ஸ்டாக் சம்மரி. இங்கே வந்துட்டு ஆல்ட் F1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறத வச்சுட்டு பியூர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு முதல் ஸ்டெப்பாக டி பாலாஜி சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். பேலன்ஸு நம்ம பியூர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.